பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பும் மன்னிப்பதும் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு. லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் அஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த கிங்டம். இன்றைக்கு காலையில் என்னுடைய வழக்கமான தியானத்தின் படி மத்தேயு 26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் சர்வீஸ், முதலாக கர்த்தருடைய பந்தி என்ற காரியத்தை இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்ததை நான் தியானித்து கொண்டிருந்த போது சில காரியத்தை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். கர்த்தர் அந்த நேரத்தில் இந்த காரியத்தில் நம்மை எதற்காக அழைக்கிறார், இந்த கம்யூனிட்டியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. இது ஒரு மத வழி சம்பந்தமான சம்பிரதாயமா? இல்லை. இது ஏதோ ஒரு இறையியல் அல்லது நம்ம மூளையில நம்ம திங்க் பண்ணி செய்கிற ஒரு காரியமா? இறையியல் இதில் நிறையா இருக்கலாம். ஆனால் இது வெறும் கம்யூனியன் என்பது இறையியலை பற்றி மாத்திரம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட காரியத்துக்கா? உண்மைதான், ஆமாம். இது ஆவிக்குரிய காரியமா? உண்மை. இது என்னுடைய கடந்த காலத்தை பாதிக்கிறதா? உண்மை. நிகழ்காலத்தை கம்யூனியன் பாதிக்குதா? உண்மை. எதிர்காலத்தை எஸ், அதையும் பாதிக்குது. இது நம்முடைய விசுவாசத்தை சார்ந்தது. இது ஆக்சுவலாக நம்முடைய அன்றாட வாழ்க்கை குறித்த ஒரு காரியம். இந்த கம்யூனியன் என்பது, கர்த்தருடைய பந்தி என்பது, இது நம்முடைய இந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் நித்தியத்தில் வாழ போகிற வாழ்க்கையும் குறித்து நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் பெறுகிறோம், மகிமை அடைகிறோம், நாம் எல்லாருமே ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒருங்கிணைந்து இயேசுவினால் கட்டப்படுகிறோம் என்பதை குறித்தெல்லாம் இது இந்த கம்யூனியன் நமக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. ஆனால் இந்த கர்த்தருடைய பந்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பந்தியில் ஒரு காரியத்தை முக்கியமாக சொன்னார், அதை எம்பசைஸ் பண்ணார். மத்தேயு 26 அதிகாரம் 26 28 வரைக்கும். அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுவீங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. ஆமென். இது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கும் கிறிஸ்தவத்துக்குமே ஒரு அஸ்திபாரம். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது நமக்கு ஜீவனை தருகிற ஜீவ சாராம்சமாக, லைஃப் பிளட், ஜீவ ரத்தமாக இது இருக்குது. இந்த உடன்படிக்கை என்பது, இந்த தேவ உடன்படிக்கை என்பது அவர் ஏதோ மையினால இங்குனால ஒரு பேப்பர்ல எழுதுனது இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால எழுதப்பட்ட உடன்படிக்கை பரிசுத்த ஆவியானவனாலே நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது பின்னாலே பவுல் சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை என்பது இது முதலாவதாக நேசித்த ஒரு உடன்படிக்கை. தேவன் முந்தி நம்மேல் அன்பு கூர்ந்து, ஃபர்ஸ்ட் கவர்னன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ், அவர் நம்மை முந்தி நேசித்து அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக முந்தி கொடுத்தார். அதுதான் யோவான் 3:16 சொல்லுது. நம்ம கேட்கல, நம்ம அதை நினைக்க கூட இல்லை. அவர் நம்மை முன்பதாக நேசித்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்பது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. இட்ஸ் அ கவர்னன்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பின் ஒரு உடன்படிக்கையாக இருக்குது. உங்களுடைய மன்னிப்பும் என்னுடைய மன்னிப்பும் விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவினாலே வாங்கப்பட்டு இந்த உடன்படிக்கை உண்டாக்கப்பட்டது. வித்தவுட் ஃபர்கிவ்னஸ் we cannot have any sort of relationship with God. பாவ மன்னிப்போ அந்த மன்னிப்பு என்பது இல்லாமல் நீங்களும் நானும் தேவனோடு எந்த விதத்திலும் உறவாட முடியாது. நிச்சயமாக உடன்படிக்கையின் ஒரு உறவு இருக்கவே முடியாது. நிச்சயமாக இப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அப்படிப்பட்ட ஒரு உறவின் உடன்படிக்கை நமக்கு நிச்சயமாய் இந்த மன்னிப்பு இல்லாமல் வர முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவனும் கிரியையினாலே நீதிமாக ஆகுவதில்லை, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக முடித்த அந்த கிரியை விசுவாசிக்கிறது. அவர் எனக்காக இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் கிரியையையும் அவராலே நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்தின் பலனை கிரியையும் தொடர்ந்துச்சையாக நான் நினைக்காமல் நான் ஒரு நாளும் ஜெயத்திலே வாழ முடியாது.
without remembering the work of the shed blood of Jesus and the broken body of Jesus on a continual basis, தொடர்ந்து we cannot live in victory. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வார்த்தையினாலும் அவனை மேற்கொண்டார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு நம்ம வாழ்க்கையில அவர் சொல்லி கொடுத்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்பது மன்னிப்பு. அந்த இரத்தத்தின் காரியமே அது மன்னிப்பை கூட தான் பேசுகிறது. நான் மன்னிப்பு என்று சொல்லும்போது நம்ம பக்கத்துல எந்த தவறும் இல்லாத போது, எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லாமல் நமக்கு தீமை செய்கிறவர்களை அல்லது தீமை செய்ய முயற்சி செய்கிறவர்களை நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்வது என்பதுதான் மன்னிப்பு என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மன்னிப்பு என்பது உலகத்தின் பார்வையிலே அது ஒரு தோல்வியாக தெரியலாம். ஆனால் இங்கே பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 they overcame him enemy Satan by the blood of the lamb. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வார்த்தையினாலும் அவனை மேற்கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தம் எனக்கும் உங்களுக்கு 2 காரியத்தை செய்து, என்னையும் உங்களையும் அது மன்னிக்குது. நமக்கு மன்னிப்பை குறித்து, மற்றவர்களை மன்னிப்பை குறித்து அது பேசி நம்மை மற்றவர்களோடு சமாதானமாக வைக்கிறது. இதை செய்யும்போது நாம் அவனை மேற்கொள்ளுகிறோம், சாத்தானை மேற்கொள்ளுகிறோம். திஸ் இஸ் த விக்டரி இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் இது ஜெயம். நீங்க ஒரு ஆளை, உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்க மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் போது, அவர்களுக்காக இடைப்பட்டு ஜெபிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வெற்றியை பெறுகிறீர்கள். உங்க கம்யூனிட்டியில, உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள் மத்தியில, ஒருவேளை சபையின் மத்தியில கூட நீங்க ஒரு ஒன்றும் இல்லாத ஆளுன்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு வெற்றி உண்டு. சாத்தானுக்கு முன்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. ஏனென்றால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பரியசித்து அவரை என்னென்னமா பேசினாங்க. அவர் முகத்துல காரி துப்புனாங்க. நீ மேசியானா சொல்லு, யார் உன்னை அடிச்சான்னு சொல்லி அப்படி கிண்டலும் கேலியும். they taunted Jesus. அவரை அடித்தார்கள், அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அதை அந்த இடத்துல பார்த்த எல்லாரும், சீஷர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், எல்லாரும் நினைத்தார்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு, அவருடைய ராஜ்யமே முடிஞ்சிருச்சு, தோத்துட்டாருன்னு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை விடும்போது இது முடிந்தது என்று அவர் சொன்னும்போது அவங்க நினைச்ச மாதிரி இல்லை, சாத்தானுடைய ராஜ்யம் கீழே விழுந்தது. இந்த உலகத்தின் மேல சாத்தானுக்கு இருந்த ஆளுகை எல்லாம் எடுக்கப்பட்டது. சாத்தான் தோற்று போன ஒரு எதிரியாக எப்ப மாறினான, இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து அங்கிருந்து எல்லாரையும் மன்னித்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபித்த போது அங்கிருந்த எதிரியின் எல்லா ஆளுகையும் முறியடிச்சு இயேசு ஜெயமாக மரணத்தை விழுங்கினது மாத்திரமல்ல, சாத்தானை முறியடித்தார். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, மத்தேயு 5 நம்ம மற்றவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய என்று சொல்லும்போது இது ஏதோ இது நல்லது செய்கிறது, ஒரு நல்லது. அதாவது நம்ம சாப்பிடும்போது சாம்பார் ரசம் வரிசையாக சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு சின்னதாக ஸ்வீட் சாப்பிட்றோம்ல, இருந்தால் சாப்பிடுவோம், இல்லாட்டி சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி இல்லை. இது ஏதோ ரட்சிப்புக்கு அப்புறம் இது செஞ்சால் கொஞ்சம் நைஸாக இருக்கும் பிரதர், செய்யலைன்னா பரவாயில்ல, இப்போ செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படி இல்லை. உங்களுக்கும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை, கிருபையினால் வருகிற ரட்சிப்பை நம்ம வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இந்த உண்மையான மன்னிப்புக்குள்ள போகும்போது இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுத்த யூதாசை மன்னித்தார். எப்படின்னா, தன்னுடைய ரத்தமாகிய அந்த திராட்சை ரசத்தை அவனுக்கு கொடுத்த போது அதுதான் அவனுக்கு ஆஃபர் பண்ணார். அவரிடத்திலிருந்து விட்டு விலகி ஓட போகிற, அவரை மறுதளிக்க போகிற சீஷர்களுக்கும் கூட அவரை மன்னித்து அந்த கம்யூனியன்ல அவர்களோடு பந்தி இருந்தார். அவர்கள் கால்களை கூட கழுவினார். எந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தம் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்ம ரத்தத்துக்குள்ள வந்துச்சோ, as much as the blood of Jesus Christ is our blood stream, அவருக்கு இருந்த அதே அந்த நற்குணம், எதிரிகளை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்கிற அந்த நற்குணம் அந்த இயேசுவின் ரத்தம் மூலமாய் நம்முடைய இரத்த நாளங்களிலே ஓட வேண்டும். அவருடைய ரத்தம் அதுதான் இது ஓட வேண்டும். அவருடைய குணம், நற்குணம், அவருடைய நன்மை, இவைகள்தான் எனக்குள்ளே ஓடி மற்றவர்களை இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்புக்குள்ளே நான் மன்னிப்பின் வாழ்க்கையில நடத்த முடியும். என்னால் அல்ல. பல விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம்
எதற்காக மன்னிக்கணும், எதற்காக நன்மை செய்யணும் என்று இந்த காரியத்தை நம்ம சுவிசேஷத்தில் பல இடங்களில் சொல்றார். பல விதங்களிலே அவருடைய இந்த ஒரு காரியத்தில், இது ஒரு வாழ்க்கையின் முக்கியமான காரியத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பல கோணங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் குறிப்பாக 2 ஓமானங்களை பேரபிள்ஸை சொல்லி கொடுத்தார், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை குறித்து. முதலாவது மத்தேயு 18க்கு திருப்புங்க எல்லாரும், 32லேருந்து 35 வரைக்கும். அந்த இரக்கமற்ற ஒரு வேலைக்காரன், அவனை பற்றி பார்க்க போகிறோம். மனம் திரும்பிய மைந்தன் என்ற இந்த லூக்கா 15ல் எடுத்துக்கோங்க, அங்கேயும் சில வாசனங்களை வாசிப்போம். முதல் அந்த இரக்கம் காட்டாத ஒரு வேலைக்காரன், அவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவனோடு இருந்த இன்னொரு வேலைக்காரன் அவனுக்கு ஒரு சின்ன கடன் கொடுக்கணும், அதை அவனால் மன்னிக்க முடியல. 18 32லேருந்து 35 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். லூக்கா 15க்கு திருப்பிக்குங்க. 11லேருந்து 32 வரைக்கும் நம்ம மனம் திரும்பிய மைந்தன், ப்ராடிகல் சன் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். இது பல சமயங்களில் நாம் அந்த ஊதாரியாய் பாவத்தில் போன இந்த 2வது மகன் திரும்ப வந்து பிதாவினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்பதை அதிகமாக நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை பரிசேயர்களுக்கு தான் முக்கியமாக சொன்னார், சீஷர்களுக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. ஏன்னா இதில் இந்த மூத்த குமாரன் தன்னுடைய சகோதரன், திரும்பி வந்த சகோதரனுக்கு இரக்கம் பாட்டாத இந்த மூத்த குமாரனை வைத்து தான் இந்த ஓமானத்தை பரிசேயர்களுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த 15ல் 28வது வசனம், இது இந்த மூத்த சகோதரனை பற்றி. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனே வெளியே வந்து அவனை வருந்து அழைத்தான். மூத்த குமாரனுக்கு இந்த 2வது குமாரனை அவங்க அப்பா மன்னிச்சுட்டாரு, ஆனா இவனால மன்னிக்கிறதுக்கு அவனுக்கு அதை விட என்னைய கவனிக்கலையன்ற ஒரு கோபத்தில் இருக்கான். இப்ப இயேசு கிறிஸ்து இங்க எல்லாம் எப்பாவது ஒரு செய்த, யாராவது ஒருத்தர் சில்லியா இருந்தாங்க, அவங்கள இதை சொல்லிட்டாங்க, அதை சும்மா பொறுத்துக்கையா அப்படின்னு சொல்லல. இப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கோம். சில சமயம் அவன் பொறுத்துக்கிட்டா அது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றது, உன் மனதார, யூ ஃபர்கிவ் தம் ஃப்ரம் யுவர் ஹார்ட், மனதார மன்னிக்கணும். அப்படின்னா என்ன? மனப்பூர்வமாய், மனதிலிருந்து, ஃபர்கிவிங் ஃப்ரம் தர் ஹார்ட். அப்படி என்றால் என்ன? யாராவது கொஞ்சம் சொல்லுங்க. மனப்பூர்வமாக மன்னிக்கிறதுனா எப்படி, அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாராவது சொல்லுங்க. வாட் டஸ் இட் மீன் டு ஃபர்கிவ் ஃப்ரம் யுவர் ஹார்ட்? அவங்க செஞ்சதை மறந்தே போயிடணும், அப்பதான் மறந்தே போயிடணும். ஓகே, சாலமன் சொல்லுங்க. அவங்ககிட்ட நம்ம நல்ல அன்பா பேசும்போது, நம்ம மனசுல எது வைக்காம பேசும்போது அது தெரியும், நம்ம நடக்க மூலமா, அவங்ககிட்ட நடக்க மூலமா. ஓகே, கிராண்டிசன். அதான் மணிமேல சொன்ன மாதிரி தான், அதை பத்தி நினைக்கவே, நம்ம அது ஞாபகமே இருக்கக்கூடாது, அவங்க செஞ்ச தப்பு. ஓகே, ஞாபகம் என்பது மூளையில் இருக்கிறது, ஹார்ட் வேற, மைண்ட் வேற. இங்கே நம்ம சில சமயம் சொல்கிறோம் மறந்துடணும்னு. இங்கே மறக்கிறத பற்றி ஆண்டவர் சொல்லி கொடுக்கல, மன்னிக்கிறத பற்றி சொல்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ யூதாஸ் காட்டி கொடுத்தான் என்பது இயேசு மறந்துட்டாரா? பேதுரு மறுதளித்தான் என்பதை இயேசு மறந்துட்டாரா, மன்னிச்சாரா? என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. மன்னிச்சார். அவர் மறக்கலை, அதை சுவிசேஷத்தில் வரை எழுதி வச்சிருக்கார் பரிசுத்த ஆவியானவர். மனப்பூர்வமாய் நான் ஒருவரை மன்னித்து விட்டேன் என்றால் எனக்கு எப்படி தெரியும்? அது நம்ம மனசுல எந்த கசப்பு இருக்காது அவங்கள பத்தி. அதுதான் என்னை பொறுத்து. வெளியே நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாம், நல்ல கையை கொடுத்து, அதெல்லாம் நல்லதுதான். அது ஒருவேளை அவர்களை யார் நமக்கு தப்பு செஞ்சாங்களோ அவர்களை ஒருவேளை கொஞ்சம் டச் பண்ணும். ஆனால் இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேன் என்றால் என் இருதயத்துல மூளையில கொஞ்சம் கூட கசப்பின் வேர் இருக்க முடியாது. அது யாருக்கு தெரியும்? என் மனசுல எனக்கு தெரியும். அப்புறம் வேற யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. உங்க மனசுல இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். ஆமென். இந்த 2 பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க கூட ஏமாத்திட்டு இருக்கலாம் உங்களை, ஆனா நிச்சயமாய் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். நீங்க உங்களே ஏமாத்திட்டு இருந்தா கூட தேவனை ஏமாற்ற முடியாது. நான் மனதார மன்னித்து விட்டேன் என்று நான் சொல்லவே தேவையில்லை. மனசுல கசப்பு இல்லாத போது
தேவனுக்கு அது தெரியும். இட் இஸ் த ஹார்ட் தட் ட்ரூலி ஃபர்கிவ்ஸ். உண்மையிலேயே சகோதரனே, எனக்குள்ள அந்த தீங்கு செய்தவர்களை குறித்து அந்த கசப்பே இல்லாத போது நான் என்னுடைய இருதயத்தில் அந்த அந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்களுக்கு ஆண்டவர் உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்களும் நானோ அந்த கசப்பு இல்லாத போது உண்மையிலேயே அதை வாஞ்சிக்க முடியும். ஏனென்றால் இருதயம்தான் ஒருவனை உண்மையாக மன்னிக்கிறது. இருதயம்தான் நம்முடைய பிதா பார்க்கிறது. இப்போ அந்த அந்த உதாரணத்தில் ஒரு காரியம் சொல்கிறேன். இந்த காரியங்களை சொல்லும்போது தயவு செய்து நம்ம பிடிச்சி தலையில் அடித்து ஒரு கண்டிப்பாக இதை செய்யின்னு சொல்கிறதுக்காக இல்லை. தேவன் இதையெல்லாம் நமக்கு அவருடைய அகாப்பே அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் அதான் செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். அந்த ஆண்டவன் கோபம் அடைந்துன்னு போட்டிருக்கு. நான் கிறிஸ்தவ ஐக்கியங்களில், நம்ம ஐக்கியத்தில் மாத்திரம் இல்லை, பல சபைகளில், பல உறவுகளில் உலகம் பூரா பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே பல வருஷங்கள் கழிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரியுது. மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஆல் ஆஃப் அஸ், ஒருவேளை எல்லாரும் கூட இருக்கலாம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பெஸ்ட்டை நம்ம விட்டு விடுகிறோம். ஏன்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நேர்த்தியான கிருபை, த சாய்ஸஸ்ட் ஆஃப் கிரேசஸ், இதை நம்ம பிடித்து கொள்வதில்லை. ஏனென்றால் நமக்குள்ள இன்னும் சரிப்படுத்தாத சில கசப்புகள் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால. சில பேர் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், விரோதங்களை குறித்து சில பேர் ஓப்பனாகவே சொல்லலாம். சில பேர் என்ன செய்கிறோம், நம்ம இருதயத்தின் ஒரு மூலையில் வைத்து கொண்டு இந்த கசப்பெல்லாம் சரியாக போயிடுச்சு, இப்படியே பிரைசலாடுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5க்கு வரும்போது, எப்போ இது உண்மையிலேயே நான் இந்த காரியத்தில் விடுதலை ஆயிட்டேன், இந்த காரியத்தில் உண்மையாகவே மன்னித்தேன் என்றால், நான் உண்மையாகவே அந்த ஒரு நபருக்காக நான் உண்மையாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஏதோ ஒரு கடமைக்காக, இந்த மலுப்புறத்துக்காக இல்லை, என்னை ஏமாத்துறதுக்காக இல்லை, உண்மையிலேயே இருதயத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்று உண்மையாகவே நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஃபுல்லாக அது போயிருக்குது அந்த கசப்பு. இந்த கெட்ட குமாரன், இந்த ஓமானங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளைக்காக மட்டும் இல்லை, அது அப்படி மன்னிக்காவிட்டால் நம்ம தண்டிக்கப்படுவோம் என்பது மாத்திரம் இல்லை. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறது, நம்ம மற்றவர்களை மன்னிப்பது என்பது அவர் நமக்கு கொடுக்குற ஒரு வரம். தேவன் இல்லாமல், தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல், தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் இது நம்மாலே முடியாது. God makes the impossible task of forgiveness possible. நம்மாலே முடியாத, இயலாத காரியமான மன்னிப்பை தேவன் முடிகிறதாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதிலிருந்து ராஜ்யத்துக்குள்ளே பரிபூர்ணமாய் ஆவதற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் கடைசியில் வரப்போகிறோம். இந்த மத்தேயு 5வது அதிகாரம் எந்த கிறிஸ்தவன் தேவனுடைய ராஜ்யத்தில் முழுவதுமாய் ஆர்வமாய் அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்று விரும்புகிற எந்த கிறிஸ்தவனுக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு விளக்கமும் நிறைந்த ஒரு அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பிஸியாக இருக்கணும், இதை தவிர வேற ஒரு கிறிஸ்தவனுக்கு வேற என்ன வேலை இருக்குது? அந்த அதிகாரம் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையோடு ஆரம்பிக்குது. இது யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அதே செய்தி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது நேராக கர்த்தருடைய வாயிலிருந்து, நாவிலிருந்து வந்த ஒரு செய்தி. அதை யாரும் நிறுத்தி என்னன்னு கேட்கல, கேள்வி கேட்கல. இயேசு கிறிஸ்து போதித்தது இறையியல் படித்த வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் அங்கிருந்த மத தலைவர்களுக்கு இல்லை, சாதாரண ஜனங்களுக்கு அவர் சொன்னார். அப்படின்னா நம்ம எல்லாரும் அவர் சொல்லுகிறதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியலாம். இது அவர் மத்தேயு 5 சொல்லி கொடுக்கறது ஏதோ ஒரு தலையில் புரியறதுக்கு ரொம்ப இன்டலெக்சுவலி காம்ப்ளிகேட்டட் அப்படி இல்லை, ஒரு பெரிய ஒரு தத்துவம் இல்லை, ஞானிகள் மாத்திரம் புரிந்து கொள்ளுகிற தத்துவம் இல்லை, அல்லது இறையியல் படி மிகவும் ஹை லெவல் இல்லை, எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். த டீச்சிங் வாஸ் போத் சிம்பிள் அண்ட் ப்ரொஃபவுண்ட். அது எளிதான போதகை, அதே சமயம் மிகவும் ஆழமான போதகம். இட் இஸ் சிம்பிள் இன் ப்ரெசன்டேஷன் அண்ட் லாங்குவேஜ். அவர் பேசுனது சாதாரண பாஷையில், அரமிக் பாஷையில் சாதாரண வார்த்தைகளை கொண்டு பேசினார்.
ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து அதை பெற்றுக்கொள்வது மிகவும் மிகவும் ஒரு ஆழமான காரியம். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கை முழுவதுமாய் இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய, இந்த போதனைக்கு கீழ்ப்படிய தொடர்ந்து ஓடணும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு காரியம். பரிபூரணத்தை நோக்கி பார்க்க, அந்த பரிபூரணத்தை நோக்கி தான் அந்த கடைசி செக்ஷன்ல இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இந்த மத்தேயு 5க்கு திருப்புவோம் எல்லாரும், 43லேருந்து 48 வரைக்கும். அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை பகைப்பவரே என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நீங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். உங்களை சிநேகித்தவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? காரணம் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரனை மாத்திரம் ஆனால் நீங்கள் விசேஷித்து அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். தேவனுடைய பரிபூரணம் என்பது பூரண சர்க்குணர் என்று போட்டிருக்கு. தேவனுடைய பரிபூரணம் என்பது அன்பை, அவருடைய அன்பை குறிக்கிறது. அவருடைய அன்புக்கு ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் கிடையாது, எந்தவித பவுண்டரியும் கிடையாது. இஸ் லவ்ஸ் பவுண்ட்லெஸ். அவருடைய ராஜ்யம் என்பது ஒரு அன்பின் ராஜ்யம். அந்த அன்பு என்கிற வார்த்தையே நம்முடைய மாம்ச சிந்தை பிடித்து கொள்ள முடியாது. இந்த அன்பு என்கிற வார்த்தையை பல மொழிகளில், தமிழில் காதல்னு சொல்லி அதை கரைப்படுத்தியிருக்கோம், இங்கிலீஷில் சுத்தமான காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்குற இந்த வார்த்தை அகாப்பே என்ற கிரேக்க வார்த்தை, அது மேலே கவனம் வைக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5 முடிக்கும்போது சொல்வது, இப்படிப்பட்ட அகாப்பே அன்பை தேவன் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இது நம்மிடத்துல இயற்கையாக இருக்கிற காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில முடித்த அந்த வேலையினாலே நம்ம எல்லாருக்கும் இது அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். டிவைன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு தெய்வீக பரிமாற்றத்தில் நமக்குள்ள இருக்கிற சுயநலத்துக்கு எடுத்து விட்டு அதற்கு பதிலாக தெய்வீக அன்பை, இந்த அகாப்பே அன்பை நமக்கு ஊற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தழுந்தார். லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களை நேசியுங்க. ஏனென்றால் கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கிற உறவின் அஸ்திபாரம் அதுதான். அந்த வசனம் இங்கே ரோமர் 5ல் 8வது வசனம், 10வது வசனம், 11. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். சகோதரனே, சகோதரியே, நாம் பாவிகளாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்து நம்ம மேல இருக்கக்கூடிய அவருடைய தேவன் தம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அப்படின்னா நான் பாவியா இருக்கும்போது அவர் என்னை நேசித்தார். நான் தேவனுக்கு சத்ருவா இருந்தபோது என்னை நேசித்து எனக்காக மரித்தார். இதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அஸ்திபாரம். when I was his enemy, when I was a sinner, பாவி என்றால் அவருக்கு எதிராக செய்யறதுதான் பாவம், மற்றவருக்கு எதிராக இல்லை, தேவனுக்கு எதிராக செய்யறதுதான் பாவம். அவருக்கு நான் விரோதமாக, அவரை புண்படுத்த, அவரை காயப்படுத்த நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த போது, பாவியும் சத்ருவும் ஒண்ணுதான், அவருக்கு நான் எதிரியா இருந்தேன். அந்த நேரத்துல அவர் என்னை முந்தி நேசித்து, எனக்காக நேசித்தது மாத்திரம் சும்மா வாயில சொல்லல, எனக்காக மரித்தார். இந்த அஸ்திபாரம் எனக்கு இருக்கிறதுனால, இதுதான் என்னுடைய இயேசுவோடு இருக்கிற என்னுடைய உறவின் அஸ்திபாரம் இதுவா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பிரின்சிபல் மாத்திரம் இல்லை, இது தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கிங்டம் பிரின்சிபல், இட் இஸ் அ கிங்டம் வே ஆஃப் லைஃப். He loved me and gave his life while I was still his enemy. That is the gospel message at its core.
சுவிசேஷத்தின் செய்தியினுடைய மைய கருத்து அதுதான். அப்படின்னா சுவிசேஷம் என்ன சொல்லுது? நீ போயா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு இன்னும் சத்துருக்களா இருக்காங்களோ அவங்ககிட்டே நீ போ சொல்லுது. அவங்க கிறிஸ்துவுக்கு எதிரிகளா இருந்தா எனக்கும் எதிரிகள். அந்த எதிரிகளை நான் நேசிக்காவிட்டால் எனக்கு சுவிசேஷத்தை போதிக்கிற கடமை கிடையாது. அந்த கிரேட் கமிஷன் அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு தேவ ராஜ்யத்தில் ஒரு வேலையும் கிடையாது. தேவ ராஜ்யத்தில் எனக்கு ஜீவனும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நான் ஜீவிப்பது என்றால் என்னுடைய சொந்த வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி வாழ்கிறேன் என்பதையும் வைத்துதான் இந்த பரிபூரண ஒரு பிரின்சிபல் இருக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் நமக்கு சேர ஆரம்பிக்குது. உன் நண்பர்களே சிநேகிக்காத சத்துருக்களை சிநேகினா அப்பதான் நீங்களும் நானும் சுவிசேஷ வேலை செய்வோம். அப்பதான் நம்ம வாழ்க்கையிலிருந்து சுவிசேஷம் கடந்து போகும். வாயை திறக்காமையே. அகாப்பே அன்பு என்பது தேவனுடைய பரிபூரணத்தை காட்டுங்க. ஒரே ஒரு நிமிஷம் என்னோடு சேர்ந்து கொஞ்சம் சிந்திங்க. ஒரு நிமிஷம் தான் சிந்திக்கணும், உங்க கூட இல்லை. ஏன்னால் நான் சொல்வது உண்மை கிடையாது. அதனால ஒரு நிமிஷத்துக்கு மேல அதை சிந்திக்காதீங்க. நம்ம எடுத்துக்கொள்வோம் சர்வ வல்ல தேவன். ஆமேன். மும்முறை பரிசுத்தம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சகலத்தையும் தன்னுடைய சித்தத்தின்படி சிருஷ்டித்தவர். இதெல்லாம் உண்மை. எல்லாவற்றையும் தன்னுடைய சித்தத்தின் போல, நோக்கத்தின் போல, தன்னுடைய வல்லமையில ஆளுகிறவர். ஆமேன். இப்படிப்பட்ட தேவனத்துல ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அவரிடத்துல இந்த அகாப்பே அன்பு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். சர்வ வல்லவர், பரிசுத்தர், இது அது எல்லாத்தையும் ஆளுகிறவர் எல்லாம் இருக்குது. ஆனா அகாப்பே அன்பு இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் ஒரு செகண்ட் அவர் சொன்னதை தாண்டும் போது அந்த சிருஷ்டி அழிக்கப்படும். ஆக்சுவலா எந்த சிருஷ்டியுமே ஒரு சுய சித்தத்தோட ஃப்ரீ வில்லோட அவர் சிருஷ்டித்திருக்கவே முடியாது. எல்லாம் ரோபோ மாதிரி அங்கே போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அந்த அந்த சராசரத்துலையும் அவரை தவிர யாருக்கும் உண்மையான ஜீவன் இருக்காது. அப்படி கிடையாது அவரு. நோ நோ நோ, அந்த இமேஜின் கூட பண்ணாதீங்க ரொம்ப. தட் இஸ் நாட் ஹூ ஹி இஸ். காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால்தான் கடந்த நாட்களிலே தேவதூதர்கள் கூட சுயசித்தத்தோடு உருவாக்கப்பட்டாங்க. 1/3 ஒரு பங்கு தேவதூதர்கள் இந்த உலகம் உருவாக்கு முன்பாகவே அவர்கள் தேவனுக்கு எதிராக போய் விழுந்தார்கள். அப்ப கூட அவர்களை இன்னும் நியாயம் தீர்க்கல. தேவன் மனுஷனையும் உலகத்தின் காரியங்களையும் சிருஷ்டித்த போது நம்ம நினைக்கலாம், அவர் நம்ம ஆதாமையும் ஏவாளையும் அவருக்கு எந்த விதத்திலும் எதிர்க்காம உருவாக்கி இருக்கலாமே. நோ, ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் தன்னுடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினார். தேவதூதர்களோட மேலான ஒரு விதத்தில் நம்ம எல்லாருக்கும் சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவரை போல நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல அந்த அன்பிலே வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நம்மை டிசைன் பண்ணியிருக்கார். அதுதான் அந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கும் அந்த சராசரமும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அதனால்தான் பிதாவாகிய தேவன் இப்படி எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நாம் பாவிகளாய் துரோகிகளாய் இருந்தபோது, நாம் பலவீனர்களாய் வல்லமை இல்லாதவர்களாய் இருந்தபோது, ஆமேன், இதெல்லாம் இருந்தபோது நம்ம நினைக்கலாம் மாம்சீகத்தில் யோசிச்சா நம்மளை அழிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் நம்ம ஜெபிக்க கூட இல்லை. அப்படி பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த நேரத்தில் நம்ம மேல அவ்வளவு அன்பு கூர்ந்ததுனால அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மரிக்கும்படியாக அனுப்பினார். இதை நம்ம சாதாரணமாக பேசுறோம். அடிக்கடி பேசுறதுனால இது சாதாரண ஒரு செய்தி கிடையாது. இதனுடைய பின்னணி என்னன்னா, தேவன் நம்மை அவர் மேல அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு விவரிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இப்போ கூட நம்ம சபையில் அறிக்கை செய்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு. அதில் முக்கியமான காரியம், அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது மாத்திரம் வந்து அந்த கிறிஸ்து அன்பு எனக்குள்ளே கிரியை செய்யணும். சும்மா என்னை அவர் நேசிக்கிறார் மாத்திரம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது நல்லது. ஆனால் அந்த நேசத்தினுடைய காரியம் என்னன்னா, அந்த நேசம் என்னை பாதிக்கணும். எனக்குள்ள இருக்கிற மாம்சீகத்தை மாற்றி, சுயநலத்தை மாற்றி, நான் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதை மாற்ற ஆரம்பிக்கணும். அந்த அன்பிலே நான் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய பிதாவின் பரிபூரணத்தை தேட ஆரம்பித்து விட்டேன். பரிபூர்ண ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிபூர்ண ஜீவனை நானும் தேட ஆரம்பித்து விட்டேன். அதற்காகத்தான் எனக்கு சுயசித்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுயசித்தம், ஃப்ரீவில் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது காரணம், என்னுடைய சுயசித்தத்தின் மூலமாய் அவரை நேசிக்கணும், மற்றவர்களை நேசிக்கணும். அப்படி என்றால் என்ன? அவருடைய அன்பை நான் இந்த ரோமர் 8 அந்த வசனங்களை சொல்லும்போது, நான் அறிக்கை செய்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவர் என்று. என்னுடைய ஜீவனை நீ உருவாக்கியது, நான் சிருஷ்டிக்கப்பட்டதன் காரணம், நான் சுதந்திரமான அந்த ஃப்ரீவில்லோட
எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து திரும்ப கொடுத்துருக்கிறார். அதோடு சேர்ந்து நான் அந்த அகாப்பே அன்பிலே நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அதுதான் இயேசுவை போல தேவனுடைய சாயலிலே நீங்களும் நானும் மாறுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம். மை மூவிங் ஆன் ஃப்ரம் கார்னாலிட்டி டு கிரைஸ்ட் லைக்னஸ். என்னுடைய மாம்சீகத்திலிருந்து இயேசுவை போல மாறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அந்த அன்பின், அகாப்பே அன்பினாலே நாம் ஓட ஆரம்பிப்பது. அதனால்தான் 2 முக்கியமான கட்டளைகள்னு இயேசு கிறிஸ்து சொன்னது 2மே அந்த அகாப்பே அன்பை கொடுத்து. அதனாலே அகாப்பே அன்பை காட்டவே முடியாது. நான் மற்றவர்கள் மேலே அகாப்பே அன்பை காட்டாவிட்டால் தேவனை குறித்த என்னுடைய அன்பு என்பது வெளியரங்கமான ஒரு மேம்போக்கான அன்பு தான், வார்த்தைகளில் இருக்கிறது தான். இது சுவிசேஷத்தின் ஒரு மையமாக இருக்குது. ஃபார் காட் சோ லவ்ட் த வேர்ல்ட், தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பது. இப்படித்தான் தேவன் எப்பொழுதும் நம்மோடு டீல் பண்ணிட்டு இருக்கார். இதை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாயப்பிரமாணத்தில் இதை செய்ய அதை செய்யாதன்னு சொல்லிவிட்டு இந்த அகாப்பே அன்பின் அந்த அஸ்திபாரத்தை மறந்த போதுதான் அவர்கள் விலக ஆரம்பித்தாங்க. இதை தான் கடைசியாக முடிக்க போறேன். இந்த எல்லாரும் திருப்பிங்க 1 கொரிந்தியர் 13 12-13 வரைக்கும். இதுதான் அழகா இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறது, அந்த பரிபூரணத்தை நோக்கி போகிறது இப்படிதான் என்று சொல்லி பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். அந்த அகாப்பே அன்பு தான் பர்ஃபெக்ஷன், அதுக்கு அடையாளமாக இருக்குது. ஆமென். இந்த ஒரு நினைவோடு நீங்க அயலானிடத்திலே அன்பாயிருங்கள், உங்கள் பகைவனுக்கு பகையை காட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்ப கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், உங்கள் துன்புறுத்துவர்களுக்காக மன்றாடுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். உங்கள் பரலோக பிதா நிறைவுடையவராய் இருக்கிறது போல நீங்களும் நிறைவுடையவர்களாய் இருங்கள். ஆமென். சகோதரனே, உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக ஜெபிப்பது எல்லாரும் ஜெபிக்கலாம், உலகத்தில் இருக்கணும் ஜெபிக்கலாம். உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது நீங்களும் ஜெபிங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லா ஜனங்களும் அவிசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. பகைவர்களுக்காக ஜெபித்து இடைப்பட்டு அவர்களுக்கு அன்பு காட்டுவது, கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அதில் நிலை இருக்கிறவர்கள், அபாய்ட் இன் மை லவ், அதில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் நாம் துரோகியாய் பாவியாய் இருக்கும் போது நம்மை நேசித்தார். அந்த அன்பை பெற்றிருந்து ருசித்திருந்தால் அதை நிச்சயமாய் மற்றவர்களுக்கு செய்ய முடியும். ஆமென். எந்த அளவுக்கு நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது இறையலுக்காக இல்லை, பைபிள் ஸ்டடிக்காக இல்லை, நம்ம வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க ஆண்டவர் நிச்சயமாய் இதில் நமக்கு திட்டமும் தெளிவாய் நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கார். இட் இஸ் அப் டு அஸ். நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போகலாம். இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை என்ன பிடிக்காதுன்னு யாராவது நீங்கள் நினைக்கிறீங்க, இவரை எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு இந்த ஆளை பிடிக்காதுன்னு, உடனே ஆண்டவர் சொல்லுவார், அவனுக்கு நன்மை செய், அவனுக்காக ஜெபின். அது செய்ய முடியலன்னா, இந்த ஒரு காரியத்தை நான் கொஞ்ச நாட்களாக புரிந்து கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பல பேர் பல காரியங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். சில பேர் பாவத்தின் கட்டுகளில் விடுதலை இல்லாமல் இருக்கும், சில பேர் குடும்ப பிரச்சனைகளில் விடுதலை இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நோய்களிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கும். பல காரியங்களிலே நமக்கு இப்போ கிருபை பிரவாகமாய் ஓடுவதற்கு நம்ம தடை பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கிய காரணம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு காட்டாமல் இருக்கும்போது. இயேசு கிறிஸ்து அந்த பொல்லாத ஒரு வேலைக்காரனுக்கு சொன்னது போல, நீ முழு கடனையும் தீர்க்கிற வரைக்கும் அவனை திருப்பி ஜெயிலில் போடுங்கன்னு ஆண்டவர், அதே போல் உங்கள் பரமபிதாவும் செய்வார்னு சொல்லி கசப்பை வைத்து கொண்டிருந்தால் தேவனுடைய கிருபை ரொம்ப ஃப்ரீயாக ஓடாது. நம்ம எல்லாரும் இதை யோசிச்சுக்குவோம். அதுக்காக மாத்திரம் இல்லை, அவர் நேசித்தது போல நம்மை மற்றவர்களை நேசிக்கிறது அவருடைய நேசத்தை பெறுவதற்கு, அவருடைய பாசத்தை, அவருடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் அதிகமாய் உபயோகமாக இருக்கும்.